ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மெத்தேடு தெரிஞ்சா கைக்கு ஒட்டு போடாம ப்ளவுஸ் ஈஸியா நீங்களும் கட்டிங் பண்ணலாம். இப்ப இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 42 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான் இப்ப நான் கட்டிங் பண்ண போறேன். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மீட்டர் கிளாத் குடுத்துருக்காங்க. ஆனாலும் கைக்கு மட்டும் ஒட்டு போடாதீங்க. ஒட்டு போட்டா ரொம்ப அசிங்கமா இருக்க மாரி இருக்கு. நெறைய பேர் ஒட்டு போட்டு தான் ஸ்டிச் பண்றாங்க. எனக்கு ஒட்டு போடாம கைக்கு வந்து ஸ்டிச் பண்ணி குடுங்கன்னு இருக்காங்க. அப்ப எந்த மெத்தேடு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா, இப்ப ப்ளவுஸ் கிளாத்த கரபாகத்த இப்படி பாதியா இப்படி மடிச்சு போட்டுக்குங்க. நமக்கு தேவைக்கேற்ப. இப்ப இந்த 42 இன்ச் சைஸ்னா அதுக்கு தகுந்தபடி இதே போல இப்படி மடிச்சு போட்டுட்டு, இப்ப இந்த ப்ளவுஸோடைய சைஸ் வந்து 42 அப்ப 42ல பாதி நமக்கு எத்தனை இன்ச் வரும்னு இப்படி டேப் இப்படி மடிச்சு பாருங்க. இப்ப 42ல பாதி நமக்கு 21 வருது. இப்ப 21ல பாதி 10.5 இன்ச் வருது நமக்கு. அப்ப 10.5 இன்ச் வருதுங்களா? அப்ப நம்ம எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் கொக்கி பட்டிக்காகவும், வி பட்டிக்காகவும் தையலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி மார்க் பண்ணணும். இப்போ ஒரு 1/4 இன்ச் இப்படி தள்ளி மார்க் பண்ணுங்க. இதே போல 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிட்டு, இதிலருந்து இந்த 10.5 இன்ச் அளவு வைங்க. இந்த பாடி சுற்றளவு ரெடி அளவு இப்ப 10.5 இன்ச் வருதுங்களா? இப்ப இந்த 10.5 இன்ச்ச இதே போல இப்படி மார்க் பண்ணுங்க. இதே போல இப்படி மார்க் பண்ணிட்டு, இதிலருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்ப இதிலருந்து நான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன். இப்ப எப்படி நம்ம அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்னா, 1/4 இன்ச் கொக்கி பட்டி, வி பட்டிக்கு தையலுக்கு விட்டுட்டு, இதிலருந்து 10.5 இன்ச் வச்சு தையலுக்காக நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணிட்டோம். இதே போல இப்படி மார்க் பண்ணுன பிறகு, நம்ம இப்படி இடையில இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்படி நெடுக்குல இப்படி கட் பண்ணிக்கிங்க. இப்ப இதே போல அப்படியே கட் பண்ணிட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புதுசா பழகுறவங்களுக்கு கூட இந்த கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். இப்ப இந்த அடிப்பாட்டத்த லைட்டா பிசுறு இல்லாம, கிராஸ் இல்லாம இப்படி கட் பண்ணிக்கிங்க. இப்ப இதே போல இப்படி கட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் பார்ட்ல அடிப்பாட்ட மடிச்சடிக்கணுங்கல்ல, மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவு வச்சு தையலுக்கு இப்படி மடிச்சடிக்கணும் நம்ப. அதுக்காக 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. பேக் பார்ட் அடிப்பாட்ட மடிச்சடிக்கிறதுக்காக நான் 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல இப்படி மார்க் பண்ணின பிறகு, அடுத்து இவங்களுடைய ப்ளவுஸோடைய ஹைட்டு. இவங்களுடைய ப்ளவுஸோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சைஸ் 42 இவங்களுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 இன்ச்சு. கரெக்ட்டா? இப்ப இந்த கோட்ல இருந்து 15 இன்ச் வச்சுக்கிறேன். இவங்களுடைய ஹைட்டு. இந்த ப்ளவுஸோட இறக்கம் 15ங்களா, அந்த 15 இன்ச்சுக்கு நேரா அப்படி மார்க் பண்ணிட்டு, 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக மேல 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இதே போல இப்படி மார்க் பண்ணிட்டு, அப்படியே இப்ப பாருங்க பேக்கையும் ஃப்ரண்ட்டும் ஒரே டைம்ல வேலை முடிக்கிற மாரி நம்ம கட்டிங் பண்ண போறேன். இப்ப இந்த இடத்துல மேல் கோட்டோட ஸ்கேல் அப்படி வச்சு அப்படியே மடிங்க இப்படி. இப்படி நீங்க கிளாத்த மடிச்சு போட்டுக்குங்க. இதே போல இப்படி மடிச்சு போட்டு இப்ப ஸ்கேல எடுத்துருங்க. இப்ப ஸ்கேல எடுத்துட்டு, இப்ப இப்படி அளந்து பாருங்க. இப்ப இந்த அடிப்பாட்ட மடிச்சடிக்க 2 இன்ச் இந்த 15 இன்ச் இருக்குங்களா, இந்த 15 இன்ச்ல இருந்து இப்படி மடிச்சு பார்த்து இந்த ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுக்காக தையலுக்காக விட்டாச்சு. இப்ப எனக்கு ஹைட் கரெக்ட்டா இருக்குங்களா? அடுத்து இதே போல இப்படி கிளாத்த வச்சுக்கிங்க. இதே போல இப்படி மடிச்சுட்டு, அடுத்த ஸ்டெப் வந்து இவங்களுடைய கழுத்தோடைய அகலம் 42 இன்ச் சைஸுக்கு இவங்களுடைய கழுத்தோடைய அகலம் ரெடி அளவு 3.25 இன்ச்சு. இப்ப நான் சரியா 3.25 இன்ச்ல மார்க் பண்றேன் பாருங்க. மார்க் பண்ணிட்டு, இப்ப 3.25 இன்ச்லயே நம்ம கட் பண்ணக்கூடாது. தையலுக்காக 1/4 இன்ச் தள்ளி 3 இன்ச்ல ஒரு டைம் மார்க் பண்ணணும். அப்ப நம்ம கட் பண்ணும் பொழுது 3 இன்ச்ல கட் பண்ணுனா தான் ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது 3.25 இன்ச் கரெக்ட்டா உங்களுக்கு ரெடி அளவு வரும். இப்ப நான் சரியா தையலுக்கு 1/4 இன்ச் விட்டு 3 இன்ச்ல ஒரு மார்க்கும், 3.25 இன்ச்ல ஒரு டைம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய முன்கழுத்து இறக்கம். இப்ப முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச் வருது. அப்ப 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சது போக, இவங்களுடைய முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிட்டு, அதிலிருந்து தையலுக்காக மேல கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மேல மார்க் பண்ணுங்க. இதே போல இப்படி மார்க் பண்ணிட்டு, இப்ப 3 இன்ச்ல மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? இதிலிருந்து இப்படி ஷேப்ல அப்படி ஷேப் குடுத்து மார்க் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் கோட்டோட மார்க் பண்ணிக்கலாம். இதே போல இப்படி மார்க் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி, அப்படியே ரவுண்ட் ஷேப் குடுங்க. முன்கழுத்து இதே போல ரவுண்ட் ஷேப் குடுத்துட்டு, அடுத்து இவங்களுடைய ஷோல்டர் அளவு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் தையலுக்கு விட்டதிலிருந்து இந்த 3.25 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன் பாருங்க. அதிலிருந்து 3 இன்ச் இவங்களுடைய ஷோல்டர் அகலம் 42 இன்ச் சைஸுக்கு ஷோல்டர் அகலம் நான் 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு, இப்ப நெக்கு கிட்ட 1/4 இன்ச் தையலுக்கு விட்டாச்சு. அதே போல கை சுற்று அளவுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கணும். விட்டுட்டு,
அடுத்த ஸ்டெப்பு இவங்களுடைய ஆம்கோல் இறக்கம். இவங்களுடைய ஆம்கோல் இறக்கம் நம்ம 42க்கு எத்தனை இன்ச் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு வந்து 9 இன்ச் வருது. அப்ப ஆம்கோலுடைய இறக்கம் வந்து நான் சரியா இங்க ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக, இந்த இடத்துல இருந்து இப்படி டேப் இப்படி வச்சு 6.5 இன்ச் வைக்கிறேன். எத்தனை இன்ச் வச்சுக்கலாம்னா 6.5 இன்ச்ல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும். நம்ம தையலுக்காக எப்பவுமே நீங்கள் மேலே ஒரு 1/4 இன்ச் இப்படி இதே போல் டோட்டலாக அப்படி தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இப்போ இந்த தையலுக்கு விட்டதுலேருந்து இப்படி மார்க் பண்ணி எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த வளைவு வந்து நம்ம மார்க் பண்ணுங்கள, அதுக்கு எத்தனை இன்ச் நம்ம அளவு வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து 6 இன்ச் வருதுங்களா, 6ல் பாதி இப்படி அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். 3 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து தையலுக்கு 1.5 இன்ச், தையலுக்கு 1.5 இன்ச் விட்டதுலேருந்து எத்தனை இன்ச் வருது, 4 வருது. அப்போ 4ல் பாதி 2. இதே போல் இப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இந்த வளைவுக்காக இந்த இடத்துல இருந்து நான் 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். இதே உங்களுக்கு 40க்குள்ளனா 1.25 வைங்க, இல்லைனா 1.5 வச்சுக்கிங்க. 40 இன்ச் தாண்டனாவே. இப்போ மறுபடியும் 1 இன்ச்சில் ஒரு டைம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ 1.5 இன்ச் அளவு வச்சோம் பாருங்க, அதிலிருந்து ஒரு வளைவு. அடுத்து ஃப்ரண்ட்டில் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சில் வரும் வளைவு. அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ஹைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் 1/2 இன்ச் நம்ம பிடிச்சது போக தான் ஃப்ரண்ட்டோடைய இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டரை நல்லா கரெக்டாக சென்டர் பண்ணி 13 இன்ச் வைக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் அப்படி சென்டராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இருந்து இப்போ இவங்களுடைய ஹைட்டு பின் ஹைட்டு 15ங்களா, முன் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலில் இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் மார்க் பண்ண பிறகு இவங்களுக்கு கப் ஷேப் போகிற அளவுக்கு கொஞ்சம் மீடியமாக ஷார்ப்பாக கேட்டதுனால இங்கேருந்து நான் 2 இன்ச் கம்மி பண்ணுறேன். கொக்கி பட்டிக்கிட்ட 2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு சைடுலேயும் 2 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. இதே போல் அப்படி கம்மி பண்ணி நம்ம இப்போ ஷேப் கொடுத்து மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி நீங்கள் கிராஸ் கொடுத்து இப்படி மார்க் பண்ணிங்கன்னா கப் ஷேப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட இப்போ நம்ம டாட்டுக்கு அடையாளத்துக்காக சென்டராக இந்த இடத்துக்கு இந்த பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய உயரம் 3 இன்ச் தையலுக்கு சேர்த்து டாட்டோடைய உயரம் 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து சரியாக நான் ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்தும் நம்ம சரியாக 1.5 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய உயரத்தை இதே போல் ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ மெயின் டாட் அளவு. இப்போ மெயின் டாட் அளவு மார்க் பண்ணியாச்சுங்களா. அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து நான் வைக்கும் பொழுது கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் 6 வருதுங்களா, 6ல் பாதி 3 இன்ச் அளவு வச்சு இப்படி சென்டராக அப்படி மார்க் பண்ணுங்கள். சென்டராக வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நான் 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து மெயின் டாட்டு வந்து ஆம்கோல் டாட்டை பார்க்குற மாதிரி 1.5 இன்ச் கம்மி பண்ணி மறுபடியும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ 3 டாட்டு இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. கேப் இடைவெளி 3 டாட்டுக்கும் 1.5 இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ 3 டாட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடம் தையலுக்கான 1.5 இன்ச் அளவுலையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் சரியாக ஆம்கோல் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 42 இன்ச் சைஸ் உள்ளவங்களுக்கு 9 இன்ச் வரணும். இன்னொரு டைம் நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி அளந்து பார்த்தா எனக்கு சரியாக 9 இன்ச் அளவு வருது. இப்போ ஆம்கோல் சுற்றளவும் 9 இன்ச் வருதுங்களா. இதையும் நம்ம அளந்து பார்த்துட்டு இப்போ மேல் பீஸை மட்டும் எடுத்து தனியாக அப்படி கட் பண்ணணும். அடியோடு கட் பண்ணக்கூடாது. மேல் பீஸை மட்டும் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு முன்கழுத்தை கட் பண்ணிக்கலாம். முன்கழுத்தை இதே போல் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்கோல் சுற்றளவு 1.5 இன்ச் அளவு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டோடு கட் பண்ணணும். அந்த வளைவோடு இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேலே வந்து இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச் தையலுக்காக சிசர் கட் கொடுத்துக்குங்க. சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த மேல் பீஸ்லேருந்து இந்த 1.5 இன்ச் சிசர் கட் கொடுத்தேன் பாருங்கள், அதுலேருந்து மட்டும் ஒரு 1/2 இன்ச் இப்படி குடஞ்சி கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி குடஞ்சி கட் பண்ணியாச்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். அடுத்து
மெயின் டாட் பிடிக்கிறதுக்காக அடையாளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இதே போல் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கிளாத்தை லைட்டாக நகர்த்திக்கலாம். நகர்த்திட்டு இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக பின்கழுத்து இறக்கத்தை அளவு வைக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சது போக இந்த கோட்டில் இருந்து பின்கழுத்து இறக்கம் இவங்களுக்கு சரியாக 9 இன்ச் வருது. அப்போ 9 இன்ச்சில் ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு ஷேப்பில் இதே போல் மார்க் பண்ணுங்கள். பின்கழுத்தில் ஸ்கேல் அப்படி நேராக வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பின்கழுத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பின்கழுத்து வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா ஒரே டைமில் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே அளவு வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக அடையாளத்துக்கு இங்கே இப்படி சிசர் கட் கொடுங்க. இது வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரியாக வந்து பேக் பார்ட்டில் மடிச்சடிக்கிறதுக்கும் அடையாளத்துக்கும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் இப்போ கட் பண்ணியாச்சுங்களா? அடுத்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கை பாருங்கள், ஈஸியாக நம்ம கைக்கு இந்த மெத்தடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒட்டு போடவே தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு கை பகுதி இப்படி கரபாகத்தில் இப்படி 2ஆக மடிங்க. 2ஆக மடிச்சுட்டு மறுபடி ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்படி நம்ம கட் பண்ணும் பொழுது கட் பண்ணும் பொழுது கைக்கு ஒட்டு போட தேவையில்லை. நமக்கு கிளாத் வந்து அகலம் அதிகமாக கிடைக்கும். 1 மீட்டர் அவங்க கிளாத் கொடுத்துருந்தா கூட அகலம் அதிகமாக கிடைக்கும். இல்லைனா 42 இன்ச்சு சைஸுக்கெலாம் 1.25 மீட்டர் எடுத்தால் தான் நம்ம நெடுக்கில் வந்து கை கட் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு ஒட்டு போடாத தைக்க முடியும். நீங்கள் இந்த மெத்தடு ட்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கைக்கு ஒட்டு போடாமல் ஈஸியாக இப்படி நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி தைச்சி கொடுத்தா கஸ்டமருக்கு ஒட்டு போட தேவையில்லை. இப்போ நான் மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச் மடித்து கை எம்மிங் பண்ணலாம். கரை இருக்கிறதுனால 1 இன்ச் அளவு வச்சா போதும். இவங்களுடைய கை சுற்றளவு 7 இன்ச் அளவு வச்சு இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவில் அதிலிருந்து தையலுக்காக நான் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். கையோடைய முன்கை சுற்றளவு 7 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு விட்டுட்டு கையோடைய உயரம் ஹைட்டு உங்களுக்கு 6 இன்ச் வருது. 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ இந்த மேல் கோட்டோடு இப்படி மார்க் பண்ணுங்கள் ஸ்கேலை வச்சு. இப்போ சைடு இப்போ கையோடைய ஹைட்டு வந்து 6 இன்ச் வந்ததுன்னா நம்ம சைடில் எவ்வளோ இன்ச் கம்மி பண்ணலாம் அப்படின்னா 3 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச் கம்மி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். இப்போ தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மேல் கோட்டோட மறுபடியும் ஒரு மார்க் இப்படி ஸ்கேல் எப்படி மார்க் பண்ணுங்கள். ஒரு கோடு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை வந்து ஷேப் கொடுத்து நம்ம கட்டிங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து சரியாக 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்கள். 1.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல 9 இன்ச் எந்த இடத்துல முடியுதுன்னு பார்க்கணும். இந்த ஆம்கோல் சுற்றளவு கையோடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் இந்த பாயிண்ட்டில் எனக்கு முடியுது பாருங்கள். அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அப்படி பாருங்கள், இப்படி வச்சு பாருங்கள். இப்படி நான் வச்சு பார்க்கும்பொழுது 9 இன்ச் வருதுங்களா சுற்றளவு. அந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து தையலுக்கு பாருங்கள் எனக்கு 1.5 இன்ச் வருது. அப்போ நான் ஒட்டு போடவே தேவையில்லை. வந்து கிளாத் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து ஒரு கிராஸு, இந்த இடத்துலேருந்து ஒரு கிராஸ். இப்போ இதை சென்ட்ரு பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து சரியாக எனக்கு எத்தனை இன்ச் வருது? 7.5 வருது. அப்போ 7.5ல் பாதி நமக்கு எத்தனை இன்ச் வரும் அப்படின்னா சரியாக நமக்கு 3.25 இன்ச் பக்கம் வரும். அப்போ அந்த 3.25 இன்ச்சை அப்படியே சென்டராக அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் உள் வளைவு. இப்போ கையும் நம்ம கைக்குள்ளி கட் பண்ணணும். அதுக்காக ஒரு வளைவும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் மேலே இந்த ஷேப்பில் ஒரு 1/2 இன்ச் வரணும். இந்த ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இந்த ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடியோடு கட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1.5 இன்ச் தையலுக்கான அளவில் சிசர் கட் கொடுத்துட்டு அதிலிருந்து தான் நம்ம கைக்குள்ளி கட் பண்ணணும். இப்போ இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கைகிட்டையும் சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுங்க. லைட்டாக கம்மியாக தாங்களே இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம தைக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாகவே 2 கையும் ஒரே டைம்லேயே மடிச்சு அடிச்சுக்கலாம். பாருங்கள், இதே போலே இப்படி மடிச்சு அடிச்சிங்க. மடிச்சு அடிச்சுட்டு இடையில ஓப்பன் பகுதி இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி கிளாத் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ முன்பட்டி வந்து 4 இன்ச் வருது. இந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக 3.5 இன்ச் வருது. இப்போ இந்த இடத்துட்ட 4 இந்த இடத்துட்ட 3.5 இன்ச் வருதுங்களா? இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்திங்களா? இந்த கிளாத்லேயே கட் பண்ணிக்கலாம்.
நமக்கு இது போதுமான அகலம். கிளாத் வந்து நல்லா ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து பட்டியோட உயரம் 4 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த இடத்துல 3 இன்ச் வந்துச்சுங்களா, 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த டாட்டோடைய அகலம் சரியாக 3.5 இன்ச் வருது. இப்போ இந்த மேல் கோட்டோடு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதே போல் இப்படி மார்க் பண்ணின பிறகு இந்த இடத்துல இருந்து நான் சரியாக 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 1 இன்ச் கம்மி பண்ணி இப்போ ஷேப் கொடுத்து பட்டி மார்க் பண்ணணும். பாருங்க, இந்த ஷேப்பில் மார்க் பண்ணணும். அப்போ தான் முன்னாடி கப் நல்லாயிருக்கும். நம்ம பட்டியும் வந்து இதே போல் நல்லா கிராஸ் கொடுத்து இப்படி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பட்டி கிளாத் பார்த்திங்களா, கட் பண்ணியாச்சுங்களா. இப்போ இந்த இடம் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக அப்படியே சீசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நெக் பீஸ் வந்து கிராஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தில் நம்ம நெக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் கிராஸில் இதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ அகலம் 1 இன்ச் வர மாதிரி, நெக் பீஸ் அகலம் வந்து நம்ம 1 இன்ச் வர மாதிரி தேவைக்கேற்ப ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கேற்ப இப்படி கட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக குயிக்காக நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். நம்ம குயிக்காகவும் கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நெக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்கள, இந்த நெக் பீஸ்லேயே நம்ம கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இப்படி இடையில 2 பீஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் அவ்வளோதாங்க, மிக மிக சுலபந்தான். நீங்களும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். கைக்கு நீங்களும் ஒட்டு போட தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.